இப்போ நம்ம தக்காளி சாதம் வீட்டில் ஈஸியாக சுலபமாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் கசகசா கொஞ்சம், பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, அடுத்து வந்து கிராம்பு, அவ்வளோதான். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 4 பெரிய வெங்காயம், ஒரு 8 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நாங்கள் 4 பேர் இருக்கிறனால எங்களுக்கு வந்து இப்போ 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதே குக்கரில் செய்யலாம், பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகவும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கரண்டியை வச்சு கிளறி வரணும் இல்லை, அதுவே தானாக வெடித்து நமக்கு கொடுத்துரும். இப்போ தேவையான அளவு நம்ம நறுக்கி வச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். நம்ம குக்கரில் எல்லாத்தையும் சேர்க்கறதுனால எல்லாம் நல்லா வெந்து போயிடும். அதனால் நம்ம ரொம்ப வெங்காயம் தக்காளி எல்லாம் ரொம்ப வேக வைக்கணும்ட்டு அவசியம் இல்லை. கொஞ்சம் எல்லாம் பச்சையாக போட்டால் அதனுடைய வாசமும் நமக்கு கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியோட சாரெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் கற்றுக்கணும். அடுத்து நமக்கு தேவையான உப்பு, லைட்டாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகியிருக்கா? செய்யாமல் இது வீட்டிலே சுலபமாக நம்ம செய்யலாம். கடைகளில் தான் போய் வாங்கணும், கடைகளில் தான் போய் சாப்பிடணும் அப்படின்ட்டு இல்லை. கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்க பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்க்குறேன். இன்னைக்கு நம்ம இதை பாஸ்மதி ரைஸ் பண்ணலாம், நார்மலாக வீட்டில் இருக்கிற குக்கர்லேயும் பண்ணலாம். அதான் நம்ம லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாலும் நமக்கு நல்ல வாசனை கிடைக்கும். ஃபஸ்ட்டே சேர்த்துக்கணும் அப்படின்னாக்கா அது அந்த வாசனை நமக்கு தெரியாமல். பாஸ்மதி ரைஸ் இல்லைனா வீட்டில் உள்ள ரைஸ், இது ரெண்டுத்தில் எதுனா நம்ம சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் உள்ள ரைஸை தான் எடுத்துருக்கேன். நல்லா கலர் பார்க்கவே நல்லா இருக்கா? இப்போ நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. பச்சை மிளகாய் பதில் வீட்டில் எல்லாரும் காரம் சாப்பிடுவாங்க, அதனால தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். ஒரு ஸ்பூன் வச்சுருக்காங்க, ஒரு ஸ்பூன் கலர் வந்துருச்சு. நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நமக்கு நம்ம ஊற வச்ச அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினாலாம் நான் இப்போ சேர்க்க மாட்டேன். லாஸ்ட்டாக குக்கர்லேருந்து இறக்குற பிறகு தான் சேர்ப்பேன். இன்னும் கொஞ்சம் வாசனையாக சாப்பிட ஆசையாக இருக்கும். இப்போ சேர்த்தோன்னா அதோட எல்லாம் வெந்து போய் ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்காது. அதனால நம்ம லாஸ்ட்டாக குக்கர்லேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றையில் மல்லி தலை, புதினா இலை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தூவி நம்ம பறிக்கணும்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வீட்லேயே ஈஸியான முறையில் எப்படி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யறதுன்னு இதை செஞ்சு ஒரு 3 விசில் இல்லைன்னா 4 விசில் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன அரிசி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டு இறக்குங்க. விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. இது 1ஆம் நம்பர் விசில். அந்த குக்கரோட விசில் வரையிலே வாசனையானது நல்லாயிருக்கும். தக்காளி சாதத்தினுடைய வாசனையானது நல்லாயிருக்கும். இப்போ 2வது விசில். இப்போ நமக்கு தேவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு வேறு பாத்திரத்துக்கு எடுத்து சூடாக பரிமாறி சாப்பிடலாம். நல்லா கலர் கொடுத்துருக்கா? நல்லா கலர்ஃபுல்லாக நமக்கு தேவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பிடலாம். இது மாதிரி வீட்லேயே சுலபமாக எப்படி வீட்டில் வச்சுருக்கிற பொருளை வச்சு சமைக்கிறது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.